இந்திய உளவாளியாக இருந்தவர் தான் இந்த ரவீந்திர கௌஷிக். இந்தியா பாகிஸ்தான் போர்ல இந்தியா வந்து வெற்றி பெற்றதற்கு ஒரு வகையில காரணம் இந்த ரவீந்திர கௌஷிக். இந்தியாவுக்காக உளவு பார்த்தவர். அவர் வந்து உளவாளிகளுடைய வாழ்க்கை என்பது நம்மை போன்ற ஒரு சாமானியருடைய வாழ்க்கையை போல கிடையாதுங்க. மிகவும் சவால் நிறைந்தது. ஒரு இதை உளவு பார்ப்பது, வேவு பார்ப்பது என்பது மிகவும் கடினமான ஒரு பணி. அதிலும் பாகிஸ்தான் போன்ற எப்பொழுதுமே வந்து கொந்தளித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆக்ரோஷமான ஒரு நாட்டில் வந்து ஒரு உளவு பார்ப்பது என்பது அவ்வளவு எளிதான ஒரு பணி கிடையாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் ஸ்ரீகங்கா அப்படிங்கிற ஒரு பகுதியை சார்ந்தவர் தான் இந்த ரவீந்திர கௌஷிக். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர், மேடை நாடகங்களில் நடிக்கிறார். அப்போ ஒரு உளவாளி கதாபாத்திரம் ஏற்று நடிக்கிறார். உயிரே போனாலும் தன்னுடைய தாய் நாட்டை காட்டி கொடுக்காத ஒரு உளவாளியை போல அவர் நடிக்கிறார். தேசப்பற்று மிக்க ஒரு மனிதர். அதை பார்த்த இந்திய ராணுவம் என்ன முடிவு பண்றாங்கன்னா, இவர் உண்மையிலேயே வந்து அவருடைய வாழ்க்கை உளவாளியாக மாறினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்றாங்க. அவருக்கான பயிற்சியை கொடுக்குறாங்க. அவருடைய பெயர் வந்து மாற்றப்படுது. நபி அகமது அப்படின்னு அவர் பேர் மாற்றுறாங்க. அவர் ராஜஸ்தான்ல ஏற்கனவே சட்டம் படித்தவர். ரொம்ப இளம் வயதிலேயே அவரை வந்து உளவு பார்ப்பதற்கான முதல் பணி வந்து அவருக்கு வந்து டெல்லியில வழங்கப்படுது. அதன் பிறகு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அபுதாபியில உளவு பார்க்கிறார். அதன் பிறகு துபாயில் உளவு பார்க்கிறார். அதன் பிறகு தான் பாகிஸ்தானுக்குள்ள அவர் வரார். பாகிஸ்தான்ல வந்து பார்த்தீங்கன்னா அங்க உள்ள கராச்சியில உள்ள பல்கலைக்கழகத்துல சட்டம் படிக்கிறார் மறுபடியும். அதன் பிறகு அங்குள்ள ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்ணை அவர் திருமணம் செய்து கொள்கிறார். முழுமையான ஒரு இஸ்லாமியராகவே அவர் மாறிவிடுகிறார். அவர் மீது யாருக்கும் எந்த ஒரு சந்தேகமும் துளியும் ஏற்படாத அளவுக்கு அவருடைய வாழ்க்கை அமைகிறது. பாகிஸ்தான் இராணுவத்தில் சேர்ந்து பாகிஸ்தான் இராணுவத்தினுடைய ஜெனரல் பதவி வரைக்கும் அவர் உயர்கிறார். அங்கிருந்து பல ரகசியங்களை எல்லாம் இந்திய அரசுக்கு அவ்வப்போது அவர் வழங்கி கொண்டே இருக்கிறார். அவர் தந்த அந்த ரகசியமான தகவல்கள் தான் இந்திய அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு துணையாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தன் உயிரை கூட பொருட்படுத்தாமல் மிக துணிச்சலான பல காரியங்களை உளவு பார்த்து அந்த நாட்டிலிருந்து நம்ம இந்திய அரசாங்கத்துக்கான தகவல்களை அவர் தொடர்ந்து அனுப்பிட்டே இருக்கார். அப்போ இந்திய அரசாங்கத்திலிருந்து ஒரு தகவல் அவருக்கு சொல்லப்படுது. இது போல ஒரு உளவு பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய பாகிஸ்தான் இராணுவத்தில் உள்ள ஒரு இந்திய உளவாளி ஒருவரை பாகிஸ்தானிலிருந்து விடுவித்து இந்தியாவுக்குள் அவரை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அதற்கான திட்டம். மிஷன் டு பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல கிருஷ்ணாதர் அப்படிங்கிற எழுத்தாளர் இவருடைய வாழ்க்கை வரலாறு தெளிவா எழுதியிருக்கார். பிற்காலத்துல இவருடைய பெயர் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய வாழ்க்கை வரலாறு ஹிந்தியில பல படங்கள்ல வெளிவந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகவும் துணிச்சலான ஒரு மனிதர். ஸோ இந்திய அரசாங்கம் கொடுத்த கட்டளையை ஏற்று அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த பாகிஸ்தான் இராணுவத்தில் உள்ள இந்திய உளவாளி ஒருவரை விடுவிப்பதற்கான வேலைகள் அவர் இறங்குறார். அந்த முயற்சியில் அவர் இறங்கும் பொழுது அந்த உளவாளி பாகிஸ்தான் அரசாங்கத்தில் மாட்டிடுறார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா முல்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறைச்சாலையில மிகப்பெரிய சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு பாகிஸ்தான்ல. அதன் பிறகு அவர் வந்து பார்த்தீங்கன்னா நபி அகமதுன்னு சொல்லக்கூடிய நம்முடைய ரவீந்திர கௌஷிக் அவர்களை வந்து அவர் வந்து காட்டி கொடுத்துட்றார் வேற வழி இல்லாம. அதன் பிறகு இவரும் மாட்டிக்கொள்கிறார். கிட்டத்தட்ட 16 ஆண்டு காலம் அவர் வந்து பாகிஸ்தான் சிறையில மிக கடுமையான சித்திரவதைகளுக்கு அவர் உள்ளாக்கப்படுறார். அவருக்கு வந்து பாகிஸ்தான் அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா மரண தண்டனை விதிக்கிறாங்க, தூக்கு தண்டனை விதிக்கிறாங்க. அதன் பிறகு இந்திய அரசாங்கத்தினுடைய அழுத்தம், அதன் பிறகு பல காரணங்களால் அது வந்து ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 16லேருந்து 18 ஆண்டு காலம் பாகிஸ்தான் உள்ள பல சிறைச்சாலைகள்ல பல சித்திரவதைகளை அவர் அனுபவிக்கிறார். பாகிஸ்தானினுடைய சிறைச்சாலைகள்ல இருக்கும் பொழுது தன்னுடைய குடும்பத்தினருக்கு ரவீந்திர கௌஷிக் எழுதிய கடிதங்கள் தான் மிகப்பெரிய ஆவணங்களாக இருக்கிறது. அங்கு உள்ள சிறைகள் எப்படி இருக்கிறது, கைதிகள் எப்படி நடத்தப்படுகிறார்கள், ஒரு உளவாளிக்கு அந்த நாட்டில் வந்து எப்பேற்பட்ட சித்திரவதைகள் வழங்கப்படுகிறது என்பதெல்லாம் அவர் வந்து அந்த கடிதத்தில் தெரிவிக்கிறார். இறுதியாக அவர் காச நோயால் அவதிப்பட்டு தன்னுடைய உயிரை வந்து அங்கே தியாகம் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்தியாவுக்காக உளவு பார்த்து இந்திய அரசாங்கம் பல போர்களில் வெற்றி பெறுவதற்கான பல ராஜதந்திர வழிமுறைகளை எல்லாம் ரகசியங்களை எல்லாம் அங்கிருந்து நமக்கு சொன்ன இந்திய உளவாளி தான் ரவீந்திர கௌஷிக். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.